இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் வேறு எந்த மாநிலத்திலும் மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் மட்டுமே ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ரா எக்ல அது அந்த மயோனைஸ் பண்ணும்போது அது நிறைய அளவுல உடல் ரீதியா கொரோனாங்கிறது ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா. 2022 ஆண்டு மார்ச் திங்கள் 15ஆம் தேதி ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்றை அன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். 34.5 கோடி மதிப்பிலான அந்த இயந்திரம் என்பது இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் வேறு எந்த மாநிலத்திலும் மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் மட்டுமே ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் அந்த கருவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் முதல் அரசு, மாநில அரசு மருத்துவமனைகளில் முதல் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை இருதயம், புற்றுநோய், தைராய்டு, வயிறு மற்றும் குடல் அறுவை சிகிச்சைகள் என்று இதுவரை 362 சிகிச்சைகளை தொடர்ந்து செய்து சாதனை படைத்திருக்கிறது. இந்த 362 சிகிச்சைகளுக்கும் ஒவ்வொரு சிகிச்சைக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்றால் 8 லட்சம் முதல் 10 லட்சம் வரை செலவாகும். இன்றைக்கு அந்த மருத்துவ செலவு ₹1 கூட இல்லாமல் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த 362 அறுவை சிகிச்சைகளும் வெற்றிகரமாக நடைபெற்று இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் அனைவருமே மிகவும் சிறப்பாக நலமுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் நம்முடைய ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் இந்திய அளவில் இன்னும் ஒரு புகழத்தக்க சாதனையை செய்திருக்கிறார்கள். இந்த மாதம் 3ஆம் தேதி இந்தியாவில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக, மாநில அரசுகள் மட்டுமல்ல ஒன்றிய அரசு நடத்துகிற மருத்துவமனைகளிலும் கூட முதன்முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் இதய துவார அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்கின்ற 16 வயது மாணவி தற்பொழுது ஆலந்தூர் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இருதயத்தில் இருந்த துவாரத்தை, ஓட்டையை ரோபோட்டிக் உதவியுடன் இன்றைக்கு வெற்றிகரமாக அதை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் அறுவை சிகிச்சை செய்து பல நாட்கள், பல வாரங்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும். ஓபன் ஹார்ட் சர்ஜரி போன்ற அந்த சிகிச்சைகள் செய்து அந்த சிகிச்சைக்கு பிறகு பெரிய அளவிலான தழும்பு உடல் மறைகிற வரை இருக்கும். எனவே இவைகள் எதுவுமே இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் மிக சிறிய தழும்போடு இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிகிச்சையை பொறுத்தவரை வெளியில் செய்ய வேண்டும் என்றால் 18 முதல் 25 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இதுவுமே இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசு துறை மருத்துவமனைகளில் இந்தியாவில் முதன்முறையாக இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது. DA வின்சி ரோபோட் XI பயன்படுத்தி சுமார் 100 புற்றுநோய் நோயாளிகளுக்கும் 60க்கும் மேற்பட்ட இதய நோயாளிகளுக்கும் ரோபோட்டிக் உதவியுடனான அறுவை சிகிச்சைகள், ரோபோட்டிக் அசிஸ்டட் சர்ஜரி இந்த கருவியின் மூலம் செய்யப்பட்டு பயனடைந்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் ஒரு மிக சிறந்த சாதனையை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி அவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்.
அவரையும் வந்து பார்த்து அவருக்கு செய்யப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர்களுக்கு மருத்துவத்துறையின் சார்பில் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மயோனைஸ் உணவுக்கு வந்து ஒரு 2 தமிழ்நாட்டில் கடைபிடிச்சு அதோட ரெகுலேஷன்ஸ் அந்த ரா எக்ல வந்து அது அந்த மயோனைஸ் பண்ணும்போது அது நிறைய அளவுல உடல் ரீதியா பல்வேறு நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் அதுக்கு வந்து ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து குழந்தைகள் பெரிய அளவில் விரும்பி உண்ணுகிறார்கள். அதனால் வந்து பாதிப்பு குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் அதற்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா டெய்லியும் கூட இருக்குங்க. இன்னைக்கு கூட 10-20 பேருக்கு இருக்கும். அது 3 பேர் அன்னைக்கு செய்தி வந்திருக்கு. டெய்லியுமே 10-20 பேருக்கு வந்திருக்கும். கொரோனாங்கிறது 2019 வந்த கொரோனா இல்ல. 2019 வந்த கொரோனா வேற. அதுக்கப்புறம் தான் கொரோனாங்கிறது ஆல்பா, பீட்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் உருமாற்றம் பெற்று இப்போ அதோட வீரியம் குறைஞ்சு போச்சு. கொரோனா உங்களுக்கு கூட இருக்கலாம், ஆனா அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சின்னதா ஒரு சளி அந்த மாதிரி போயிடும். அதனால ஒன்றும் பதட்டம் அடைய வேண்டியதில்லை. இல்ல, இது சம்பந்தமா ஏற்கனவே 2-3 நாட்டு சொல்லிருக்கிறேன். நம்ம சொல்லவே தான் வெயிலே வரமாட்டேங்குது. ஏப்ரல் முதல் வாரத்திலே சொன்னோம். ஏப்ரல் முழுக்க வெயிலே காணும். இருந்தாலும் கூட வெயிலுக்கு தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தர்பூசணி, இந்த மாதிரியான மோர், இளநீர், இந்த மாதிரியான பானங்களை, அதாவது நீர் சத்து மிகுந்த பொருட்களை உண்ண வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.